வெல்கம் டு ஐஎம்ஏ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஸ்ட் மினிட் ட்ரிப்ஸ், எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, எப்படி இதுன்றது சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இதற்கான சேலரி பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கே வந்து ட்ரைனிங்லேயே வந்து 30+ தான் வந்து கொடுப்பாங்க. போஸ்டிங் வந்து 26,146. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னன்னு சொல்லி வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு SSCSR NIC.in அந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போர்ட்டல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கான்ஸ்டபிள் 2024 ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நாலேஜ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து உங்களுடைய அந்த எக்ஸாம் டேட்டு, டைம் அண்ட் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் டேட் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த பிளேஸு, நீ கோயம்புத்தூர் மதுரைனா மையம் வந்து சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலராக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு 4 days முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் இன்றைக்கி 4 days முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு டேட் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸும் வந்து ஆல்ரெடி அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து டவுன்லோட் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் 4 days அந்த இதை கிளிக் பண்ணி அதில் உங்களுடைய ஐடி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஃபுல் டீட்டெயில்னால் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நேம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் த எக்ஸாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டைமிங் கொடுப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ வரணும், டைம் ஆஃப் எக்ஸாம் அந்த 1 hour எக்ஸாம் இருக்குல்ல லெவல் 32 உங்களுக்கு மட்டும் 4 ஷிஃப்ட்டில் நடக்கும். ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். February, March 2 மாதம் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் நடக்குது. இந்த மாதத்தில் ஒரு 10 நாள், அடுத்த மாதத்தில் ஒரு 15 நாள் அந்த மாதிரி தான் நடக்குது. பேருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து டேரெக்டாக அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் ஒன்ஸ் அட்மிட் கார்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அந்த பார்கோடு வரும், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் வந்து ரோல் நம்பர், ஒரு 10 digit ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து உங்கள் மெயின். எக்ஸாம் லிமிட்டோட உங்களுடைய செக் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ், அதாவது இந்த தடவை வந்து 18 லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னா வந்து அது வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. தமிழில் வந்து இந்த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காரு, நான் வந்திருக்கு. பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வந்து தனியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு 18 digit நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அந்த எக்ஸாம் எழுத போவீங்களா அப்போ வந்து அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன எக்ஸாம்னா அப்போ வந்து நம்மளுடைய அந்த டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் அதாக தான் இருக்கும். அப்புறம் எக்ஸாம் டைம், இவர் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 20/2 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மாதம் வந்து ஒரு 15 days வரை மார்ச் வந்து இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் 7:49. இன் கேஸ் க்ளோசிங் டைம், அதாவது என்ட்ரி க்ளோஸ் டைம்னா 8:30. நீங்கள் வந்து 7:45 8:30 முக்கால் மணி நேரத்துக்குள்ளே வந்து அதுக்கு போகணும். 8:30க்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்கள் லொக்கேஷனை பொறுத்து ஒரு 1 hourக்கு முன்னாடி அந்த காலேஜை வந்து ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே விடுவாங்க. இந்த 7 மணிங்கிற கிளம்பும்போது ஒரு 7:30 ஒரு 7:15 அப்படியே வந்து உள்ளே நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை வந்து கிளியராக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேண்டிடேட் நேம் இருந்த இடத்துல இருக்கும், உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து சிக்னேச்சர், நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் சிக்னேச்சர் பண்ணுவாங்க, உங்களோட கேட்டகரி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கரெக்டானு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுடைய வேலிட் ஐடி ஒன்று வந்து கொண்டு போவாங்க. அது ஆதார் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பான் கார்டு, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இதை வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க, உங்களுடைய நேமு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்குவாங்க. உங்களுடைய ஃபோட்டோ எதானா அந்த ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோவும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி வேறு எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. மெயினாக இதை தான் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுத உள்ளே விடாத மாதிரி கூட இருக்கலாம். அதனால் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ங்க. ஆதார் கார்டில் சப்போஸ் எனக்கு வந்து பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போங்க. இல்லை ஓட்டர் ஐடி வச்சுருந்தா ஓட்டர் ஐடி, பான் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பான் கார்டு, அந்த மாதிரி வேறு ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து கொண்டு போய் எனக்கு கொஞ்சம் தப்பாக இருந்தோன்னா உள்ளே வந்து உங்களை அலோவ் பண்ண இருக்கிற கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து திரும்ப உங்களை சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ரப் சீட்டு, அப்புறம் வந்து பென், அது எல்லாமே அவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போனாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃபும் ஹால் டிக்கெட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து உள்ளேக்கே விடுவாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருந்துட்டு லேப் 1 லேப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஹால் வச்சுருப்பாங்க. கீழே கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய
அந்த ரோல் நம்பர் போட்டுட்டு நீங்கள் எந்த இதுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா அந்த மாதிரி சொல்லுவாங்க. போயிட்டு அங்கே உங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட் ரெண்டையும் கூட வச்சு சொல்லுவாங்க ஒரு சில நேரம். வச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. ரீசெண்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேனா கொடுத்து உங்களுக்கு சிஸ்டம் நம்பர் வந்து சொல்லி அங்கே வந்து உட்கார சொல்லிடுவாங்க. உட்கார சொல்லிவிட்டு உங்களுக்கு அதை வந்து செக்அப்லாம் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நேம் செக் பண்ணிட்டு செக் பண்ண மாதிரி உங்களுடைய வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு நீங்கள் எதுவும் அயன் ஐட்டம் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி பார்ப்பாங்க. காலர் கீழர்லாம் அவுட் போக சொல்லுவாங்க. அப்புறம் பெல்ட் எதுவும் வச்சுருந்தா மெட்டல் ஐட்டம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து பேக்லேயே வச்சுட்டு போயிருங்க. நீங்கள் வந்து ஃபோனையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமு வந்து ஷிஃப்ட் அண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. எந்த ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 9 to 10 வந்து எக்ஸாம். இப்போ 9 மணிக்கு எக்ஸாம்னா நீங்கள் வந்து 9 மணிக்கு போகக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கேட் க்ளோசிங் டைம் 8:30 அதுக்குள்ளே வந்து நீங்கள் போகிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் போனால் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ண தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய எக்ஸாம் எந்த இடத்துல நடக்கக்கூடிய எந்த காலேஜில் நடக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அட்ரஸ் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் கீழே சொன்ன மாதிரி இந்த கேண்டிடேட் அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்து போகிற மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ வந்து அதில் ஒட்டி உங்களுடைய சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் வந்து எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹால் டிக்கெட்லாம் அவங்களே கொடுப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அட்டண்டன்ஸ் சீட் வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஒட்டி இது ஒன்று. அதனால தான் வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அப்புறம் வேலிட் ஃபார் ஐடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்கள் ஹால் டிக்கெட்டையும் ஐடியும் வந்து ஒரு இடம் நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. அது கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களை இது பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வாட்டர் பாட்டில் எது வேணால் கொண்டு போகலாம். ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். தண்ணிலாம் இங்கே மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கொண்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 20 கொஸ்டின் 40 மார்க்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் நாலேஜ் ஜிகே. அதில் ஒரு 20 40. எலிமெண்ட் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 20 ஒரு 40. இங்கிலீஷு ஹிந்தி. இதில் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். மற்ற 3 வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லேயே வந்துடும். அது ஜிகே ரீசனிங்கு மேக்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இது வந்து தமிழில் வந்து கொடுக்க மாட்டாங்க. சில டவுட் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 80 கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த தடவை தமிழில் வந்து எக்ஸாம்னால் வந்து ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 40+ கொஸ்டின் அடித்தா மட்டும்தான் இந்த தடவை வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. போடைய வந்து எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 58 மார்க்கிட்ட வந்து கட் ஆஃப் வந்துச்சு. அதாவது லாஸ்ட் நான் சொல்கிறது ஹையாக வந்து 70+ மேலே வந்து சிஎஸ்எஃப்க்கு லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 58 கிட்ட வந்துச்சு. அதனால தான் தமிழ் எக்ஸாம்னால் மேக்ஸிமம் வந்து 18 மார்க் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது 75+ மார்க்குக்கு மேலே வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நிறையா டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து எழுதி பார்த்துருப்பீங்க. அதை வந்து நீங்கள் வந்து நல்லா எழுதி பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் இது பண்ண முடியும். ஏன்னா ஒன்றும் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் தான் இது பண்ணுவாங்க. 1 மணி நேரங்கிறப்ப 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து 80 கொஸ்டின் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வராது. இதில் டைமிங் ஒன்றுனால தான் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தடுமாறுவீங்க. ஆல்ரெடி ஆன்லைன் எக்ஸாம்லாம் நிறையா வந்து எழுதி பார்த்தா மட்டும் தான் அந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். அதோட தமிழ்னால தான் கொஞ்சம் பேக்லாக்காக இருக்குதுன்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷ்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதுறவங்க தமிழ் அதர் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 12 லாங்குவேஜ் கிட்ட. நீங்கள் வந்து எக்ஸாம் இங்கே ஆன்லைன் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்களே ஒரு அப்ளிகேஷனில். இப்போ ரீசனிங் வந்து ஒரு சில பேர் ஃபஸ்ட் வந்து எழுதி பார்த்துருப்பீங்க ரீசனிங். அதுக்கடுத்து ஜிகே வந்து கடல் மாதிரின்னு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே அது வந்து ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். ரீசனிங் பொறுத்தவரை 20 அவுட் ஆஃப் 20 அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதான் பேஸு ஜிகே பொறுத்தவரை. சரி, இது மேக்ஸில் ரீசனிங்கில் வந்து 20 அவுட் ஆஃப் 20 எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதே மாதிரி மேக்ஸில் வந்து 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு சில நேரம் ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு ஈஸியாக கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு வந்து கஷ்டமாகவும் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். மேக்ஸு ஓரளவு 10 to 15 கொஸ்டின் ஆல்மோஸ்ட் வந்து 20 அவுட் ஆஃப் 20 வந்து நல்லா படிக்கிற பசங்க வந்து நல்லா எடுத்துருவாங்க. இங்கிலீஷ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா
அது வந்து நீங்கள் வந்து தொட சான்ஸ் இல்லை. டைம் இருந்தால் அதாவது ரீசனிங்கே நீங்கள் வந்து நல்லா போடுறோன்னு தான் நல்லா கோட் பண்ணாங்கன்னா 20க்கு 20% அடிச்சிருவாங்க. சப்போஸ் ஒரு சில பேர் வந்து 1/2 அன் ஹவர் கிட்ட எடுப்பாங்க. எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஜிகே எதுவும் ஓரளவு படிச்சிருக்கீங்கன்னா மட்டும் அதை வந்து ரீட் பண்ணிட்டு தெரிஞ்சால் பாருங்கள், இல்லைனா வந்து இதுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா மார்க் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மார்க் அண்ட் ரிவ்யூ அதாவது எக்ஸாம் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து அதை வந்து திரும்ப வந்து பார்த்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக லாஸ்ட் மினிட்ல வேணும்னா அந்த மாதிரி மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுங்க. உங்களுக்கு வந்து க்ரீன், ரெட்டு அந்த மாதிரி ப்ளூ மார்க் அண்ட் ரிவ்யூ. க்ரீன் ஒன்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் காட்டிடும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா. நீங்கள் அன்அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு கலரில் வந்து காட்டுவாங்க, ரெட் கலரில் காட்டுவாங்க அன்அட்டெம்ப்ட்னா. மார்க் அண்ட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் காட்டுவாங்க. மொத்தம் வந்து மொத்தம் 3 கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ மேக்ஸில் இது வேண்டாம், அப்படியே ஜிகே ஒரு 5, 6 அடித்தாலே போதுமானது. அண்ட் ரீசனிங்கில் வந்து நீங்கள் வந்து 20க்கு 20 கிளியர் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிகேயில் ஒரு 5 தெரிஞ்சாலே ஒரு பெரிய விஷயந்தான். மேக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 15 அடித்தாலும் இதில் ஒரு 20 அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 40 கொஸ்டின் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். இங்கிலீஷ் கூட உங்களுக்கு கிராமர் அதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு 5 கொஸ்டின் அடிச்சிங்கன்னா ஒரு 45, அதே ஒரு 19 மார்க் வந்தாங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடச்சிடும். ஃபிசிக்கல், மெடிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். ஒரு சில கேண்டிடேட் வந்து மேக்ஸு அதை வந்து தெரியாமல் இருக்கலாம். ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக வந்து 35க்கு மேலே தான் உங்களுடைய எய்ம் இருக்கணும். ஏன்னா அந்த தடவை நெகட்டிவ் மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான் பாருங்கள், 0.25. போன வருஷம் எப்படின்னா ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆஃப் மார்க்னால கொஞ்சம் பேக்லாக் ஆகிடுச்சு நிறையா பேருக்கு. அதோட தமிழ்னால 0.515 இது பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு 30 கொஸ்டின் தான் தெரியுது கரெக்டாக அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இந்த கொஸ்டினை வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க. அதனால சொல்கிறேன். ஏன்னா 0.25 மார்க் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டாக தாட் இருக்கோ அந்த நேரத்தில் அப்படி பார்த்துங்க. 0.25 அடிச்சு விட்டு இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சம்டைம் லக் பேசிஸில் வந்து சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காண்டி. அதனால தான் சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்போஸ் கம்மியான கொஸ்டின் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே அடிச்சுட்டு வந்துடுங்க. அதான் உங்களுக்கு வந்து வருதா போகுது அந்த மாதிரி வந்து கணக்கில் வரும். கரெக்டாக அக்யூரேட்டாக எனக்கு ஒரு 35, 40 தெரியுது அப்படின்னா வந்து கரெக்டான மட்டும் அடிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி. ஏன்னா டைம் இருக்காது உங்களுக்கு வந்து. டைம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒன்று இதாக இருக்கும். ஏன்னா 60 நிமிஷத்துக்குள்ளே 80 கொஸ்டின் வந்து அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டமானது தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 80 கொஸ்டினுமே அட்டன் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அட்டன் பண்ண போது 40 கொஸ்டின் தான் 60 நிமிஷத்தில். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கூடவே இருக்கும். நீங்கள் டார்கெட் பண்ண போகிறது 80 கொஸ்டின் இல்லை, வெறும் 40 கொஸ்டின் தான். அதனால் உங்களுக்கு வந்து டைம் கொஸ்டின் போக மீதி வந்து 60 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து கூடவே இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 80 கொஸ்டின் கரெக்டாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடலாம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு சேனல்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் எழுத போயிருந்தாலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்க என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்னு இதே ஆகும். டெஸ்ட்டில் மேக்ஸு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் உங்களுடைய மாடல் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அங்கே போய்ட்டு வந்து ஆப்போசிட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் போகும்போது கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கிங்க. ஐடி ப்ரூஃபு, ஹால் டிக்கெட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் எடுத்தாலே போதும். கலரில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், கலரில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்குங்க ஒரு செட்டு. அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்தாலே போதும். 2வது பேஜெலாம் உங்களுக்கு தேவை, 2, 3 இன்ஸ்ட்ரக்ஷன் அது தேவையில்ல. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் கரெக்டாக உள்ள ஐடி ப்ரூஃப், 2 ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் 1, ஹால் டிக்கெட். மொத்தம் உங்கள்கிட்ட 3 பொருள் இருந்தாலே போதும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. மற்றபடி எதுவுமே தேவையில்ல. ஐடி ப்ரூஃபும் ஹால் டிக்கெட்டும் கரெக்டாக ஏஜு, உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபாதர் நேமு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய்ங்க. அதான் கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோவை செக் பண்ணி பார்ப்போம் ரீசன்ஸு. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோருக்கும் நல்லபடியாக எழுதி எஸ்எஃப்ஜேடியில் வந்து 2025 ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கணும்னு நினச்சி எக்ஸாம் நல்லா வந்து இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொல்கிறேன், டெஸ்ட்டு எப்படி எழுதுனீங்களோ வீட்டில் அதே மாதிரி அங்கேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். அதை போய் மாற்றி இது பண்ணால் உங்களுக்கு வந்து இது பண்ணிடுங்க. 2025 எஸ்எஃப்ஜிடியில் எனி போஸ்டிங், அதாவது 5 போஸ்டிங் 6 போஸ்டிங் கிட்ட இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.